அஞ்சு லாயர் லக்ஷ்மி மேடமா? என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்காங்க? அபி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கேன். அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் லக்ஷ்மி. மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கமா லட்சுமி. சரி அபி, வந்த வேலையை ஆரம்பிப்போமா? சரிங்க அத்தை. இவங்க டெல்லியில சுப்ரீம் கோர்ட் லாயர். பேரு லக்ஷ்மி. மோஸ்ட் வாண்டட் லாயர் இன் இந்தியா. லாயர் லட்சுமி மேடம் அவங்க போச்சு. என்ன ஸ்ரீஜா, நடக்கிறதையெல்லாம் பாத்துட்டு இருக்கியா? நான் தான் சொன்னேன்ல ஸ்ரீஜா, சீனே மாற போகுதுன்னு. அது இதுதான். இனி நடக்க போறதையும் பாரு. உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், நான் ரொம்ப பில்டப் பண்றேன்னு சொன்னீங்களே, இப்பதான் ஒரிஜினல் பில்டப்பே ஆரம்பிக்க போகுது. லக்ஷ்மி அத்தை, இனி வக்கீல் கிட்டயும் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் நீங்களே பேசிக்கோங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன். ஒரே ஒரு வாரம் தாங்க, அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். அப்புறமா வரேன் அத்தை. நானும் சஞ்சீவும் சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வரோம். அப்ப நான் போயிட்டு வரேன். நான் ஒரு கேஸ் விஷயமா சென்னைக்கு வந்தேன். அபி கால் பண்ணதும் எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு 1/2 hourல கோர்ட்ல ஒரு ஹியரிங் இருக்கு. இப்ப போனாதான் சரியா இருக்கும். சரியா? நான் இன்னொரு நாளைக்கு வரேன். வரேன் அபி. அபி. சஞ்சீவ், சொல்லு சஞ்சீவ். லக்ஷ்மி அம்மாக்கு நீ எப்போ ஃபோன் பண்ண? அது நம்ம வீடு ஜப்தி ஆக போற அடுத்த நிமிஷமே கால் பண்ணேன். அத்தை, இங்க வர அவசரத்துல பாப்பாவை மல்லிகா அக்கா கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். நான் போய் பாப்பாக்கு பால் கொடுக்கணும். அதனால நாங்களும் கிளம்புறோம் அத்தை. சஞ்சீவ், வீட்டுக்கு போனதும் பாப்பா பத்தின விஷயத்த சொல்லிடு. அத்தை, உங்க பொண்ணு ஸ்ரீஜா கிட்ட சொல்லிடுங்க. இது ஆரம்பம் தான். இனிமேதான் பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் இருக்கு. பெரிய பெரிய சம்பவமா? என்ன சொல்றா இவ? இந்த வீட்டை விட்டு இவங்களை விரட்ட போறோம்னு நினைச்சு ரொம்ப ஓவரா பேசிட்டோமே. இனிமே நம்ம இந்த வீட்ல எப்படி தங்கறதுன்னு தெரியலையே. வா சஞ்சய். வீடு ஜப்தியாக போறது தெரிஞ்சு அந்த அபியே சாவான்னு நினைச்சா கடைசியில ஏன் பிளான் சொதப்பிருச்சு. ஒண்ணு கூட ஒழுங்கா பண்ண முடியல. அம்மா தான் கால் பண்றாங்க. சொல்லுமா. என்ன ஸ்ரீஜா இது? நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது.
இன்னைக்கு அந்த வீடு ஜப்தியாகி சீதா, எங்க அண்ணன், அந்த மைதா மாவு எல்லாரும் நடு தெருவுல நிப்பாங்க. அத பார்த்து தாங்க முடியாம அந்த அபி சாவான்னு பார்த்தா விஷயம் தெரிஞ்சு பத்திரகாளி மாதிரி இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாடி. பத்தாததுக்கு அந்த லக்ஷ்மிய வேற அங்க கூட்டிட்டு வந்துட்டா. அபியும் லக்ஷ்மியும் சேர்ந்து போடுல நீ அனுப்பின அந்த வக்கீலும் அந்த போலீஸும் பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டாங்கடி. மண் குதிரைய நம்பி ஆத்துல இறங்கின கதையா உன்னை நம்பி நானும் சீதா கிட்டையும் எங்க அண்ணன் கிட்டையும் என்னென்னமோ சண்டை போட்டு ஓவரா வேற பேசிட்டேன். நான் பேசின பேச்சுக்கு இனி அவங்களா என்ன சேர்த்துக்க போறாங்களான்னு எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா சேர்த்துக்க மாட்டாங்க, கண்டிப்பா சேர்த்துக்கவே மாட்டாங்க. இங்க பாருமா, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். இனி நீ பாக்குறதுக்கு என்னடி இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. இதுவரைக்கும் எங்க அண்ணனோட சொத்துக்கு வாரிசு இல்ல, இஷ்டத்துக்கு எங்க அண்ணன் சொத்து மேல கேஸ போட்டு அவரோட சொத்து கம்பெனி எல்லாத்தையும் முடக்கி அபிக்கு உதவ முடியாதபடி பண்ண. இப்போ வீடு ஜப்தியாகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனா இனிமே அப்படி பண்ண முடியாதுடி. அதான் வாரிசு வந்துடுச்சே. வக்கீல் சொன்னதை நீ மறந்துட்டியா? தாத்தா சொத்து பேத்திக்கு தாண்டி சொந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க அண்ணன் சொத்து மொத்தமும் அபி குழந்தைக்கு தான் போய் சேரும். அதுதாண்டி ஒரே வாரிசு. இனி அந்த சொத்து மேல நீ போட்ட கேஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். நாம ஆசைப்பட்டபடி எங்க அண்ணன் சொத்து இனி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் அந்த அபி குழந்தைக்கு தான். மொத்த சொத்தையும் எப்ப நான் மடக்கி டேக் ஓவர் பண்ணனும் அப்பவே அந்த சொத்தெல்லாம் ஏன் சொத்தாயிடுச்சு. ஏன் சொத்து என் கைய விட்டு போக நான் விட மாட்டேன். தடுப்பேன். அத தடுக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய் ஸ்ரீஜா, என்னடி பண்ண போற? ஆமா, அந்த அபி குழந்தைய கொல்ல போறேன். என்னது? அபி குழந்தைய கொல்ல போறியா? ஏய் என்னடி ஸ்ரீஜா சொல்ற? ஆமா, அபி குழந்தைய கொல்ல போறோம். உங்க குழந்தை திரும்ப கிடைச்ச விஷயத்த உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிடாதீங்க. நர்வ் சிஸ்டம் ரெக்கவரி ஆகிறதுக்கு முன்னாடி அபிக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்தையோ இல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொன்னா அத அவங்களால தாங்கிக்க முடியாது. அபி தான் கிட்ட இருக்கிறது தான் குழந்தைன்னு தெரிஞ்சதும் அவ வீட்டுக்கு போய் பாக்கும்போது அந்த குழந்தை இருக்காது. வேண்டாம் ஸ்ரீஜா, ஏற்கனவே நம்ம தப்பு மேல தப்பு பண்ணி நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இனிமேலும் இன்னொரு தப்பு வேண்டாண்டி. மாட்டினா நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அபி வாழ்க்கைய நிம்மதி இல்லாம ஆக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக என் வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல. அந்த அபிய நான் ஜெயிச்சே தீருவேன். ஏய் வேண்டாம், சொன்னா கேளுடி ஸ்ரீஜா. என்ன சஞ்சீவ் அப்படி பாக்குற? அம்மா சொன்ன மாதிரி உண்மையாவே நீ குலசாமி தான். சரியான நேரத்துல வந்து வீடு ஜப்தி ஆகாம தடுத்து காப்பாத்திட்ட. சஞ்சீவ், நீ சொல்ற மாதிரி நான் கொலசாமி எல்லாம் இல்ல, பூசாரி. ஆமா சஞ்சீவ், நம்ம வீடுங்கிற கோயில பாதுகாக்கிற பூசாரி. நம்ம வீட்டுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி எதுவுமே ஆகாம நான் பாத்துப்பேன். இப்ப அபி கிட்ட சொல்லிட வேண்டியதான். அபி, சொல்லு சஞ்சீவ். இல்ல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லு.
இவங்க? பாப்பாவை இவங்க தூக்கி வச்சிருக்காங்க. இவங்க பாப்பாவை கடத்த வந்திருக்காங்க. சஞ்சீவ், இதுதான் ஜான்சி மேடம் சொன்ன பிரச்சனையா? ஆமா அபி. சஞ்சீவ், மங்காவோட பாப்பாக்கு பிரச்சனை பண்ணவங்கள பிடிச்சாச்சுன்னு சொன்ன. அது இவங்க வேற அவங்க வேற அபி. வேற ஆளுங்களா? அப்போ இவங்களா யாரு? அத நானே சொல்றேன். குழந்தைய கடத்த சொல்லி எங்களை அனுப்புனது ஸ்ரீஜா மேடம் தான். அவ எதுக்கு மங்கா குழந்தைய கடத்தணும்? என்ன அபி, இது கூட தெரியாதா? என்ன சஞ்சீவ், உன் வைஃபு கிட்ட எதுவுமே சொல்லலையா? ஸ்ரீஜா மேடம் இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் குழந்தைய தூக்க ட்ரை பண்ணது எல்லா பிளானுக்கு பின்னாடியும் அவங்க தான் இருக்காங்க. உனக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு கூட அவங்க தான் காரணம். ஸ்ரீஜாவா? ஏன் சஞ்சீவ் அவ இதெல்லாம் பண்ணணும்? நான் சொல்றேன் அபி, அதுக்கு முன்னாடி நான் இவனுங்களை எல்லாம் பொழந்துட்டு வந்து சொல்றேன். ஏய், பாப்பா திரும்ப வீட்டுக்குள்ள போகணும், இல்ல 3 பேரும் இங்கே புணமாயிடுவீங்க. அப்படியா? அதையும் பார்க்கலாமே. அபி எந்திரி அபி. அபி அபி எந்திரி அபி. அபி 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 எந்திரி அபி. அபி அபி என்னப்பாச்சு? அபி எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது சஞ்சீவ். என்னால வலி தாங்க முடியல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, பாப்பாவை விட்டுறாத சஞ்சீவ். அபி அபி கண்ண தொற அபி. அபி கண்ண தொற அபி. டேய் வாங்கடா. அபி இங்க பாரு அபி. அபி பாப்பாவை காப்பாத்து சஞ்சீவ். அபி கண்ண மூடாத அபி. அபி கண்ண மூடாத. நீ கான்சியஸ்ல தான் இருக்க அபி. அபி அன்கான்சியஸ்ல போயிட்டேன்னா உயிருக்கு ஆபத்தாயிடும் அபி. எழுந்துரு அபி. அபி அபி இங்க பாரு, நான் ஆட்டோல வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல அபி. நான் இப்ப சொல்றேன் கண்ண தொற அபி. நான் சொல்றத கேளு. அப்படியா? அது நம்ம பாப்பாவா சஞ்சீவ்? ஆமா அபி, உன்னோட பாப்பா தான். 10 மாசம் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த பாப்பா. பாப்பா இப்ப நமக்கு கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? எனக்கு அப்படியே தலைக்கால் புரியாம நம்ம பாப்பாவை எடுத்து நான் அப்படியே சந்தோஷத்துல கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். அபி அபி
என்னாச்சு மறுபடியும்? நான் அனுப்பின ரவுடிங்க அபி குழந்தைய கடத்தி கொன்னானுங்களா இல்லையான்னு தெரியலையே. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டானுங்க. என்ன ஆயிருக்கும்? என்ன ஸ்ரீஜா, என் குழந்தையும் நானும் செத்து போன்னு நினைச்சல. இப்போ நாங்க உயிரோட ஒன்னா வந்திருக்கிறது உனக்கு ஷாக்கா இருக்கும்ல? நியாயமும் தர்மமும் என்னைக்குமே தோக்காதிரி. என் விஷயத்துல அது நிரூபணம் ஆயிடுச்சு. நீ என்னையும் என் குழந்தையையும் கொன்னு எங்க எல்லாரையும் பிரிக்கணும்னு நினைச்ச. ஆனா அந்த ஆண்டவன் எங்களை சேர்த்து வச்சுட்டான். ஸ்ரீஜா, இப்போ நான், சஞ்சீவ், என் பாப்பா 3 பேரும் ஒன்னாயிட்டோம். ஆமா, கேக்க மறந்துட்டேன். ஜெயில் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு ஸ்ரீஜா? நல்லா இருக்கா? உன் ட்ரெஸ், நீ செல்லுக்குள்ளலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லா இல்லன்னு தான் தோணுது. ஜெயில் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் இல்ல ஸ்ரீஜா? அது எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் அத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீ பண்ண வேலை அப்படி. உனக்கு நல்ல நேரம், அதான் நீ ஜெயில இருக்க. நீ மட்டும் வெளியே இருந்தன்னு வெய், என் புள்ளைய எப்படி கொல்ல நினைச்சதுக்கு நான் இந்நேரம் உன்னை வெட்டி கொன்னு புதைச்சிருப்பேன். ஹேண்டி, நீ இப்படி தப்பு பண்ணி மாட்டி தானே ஜெயிலுக்கு வந்திருக்க. அப்பவும் உனக்கு புத்தி வரல. ஜெயிலுக்கு வந்தும் திருந்தாம தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உனக்கெல்லாம் எத்தனை சூடு போடுறதுரி? எல்லாம் ஏன் தலைவிதி. நீ முத தடவை தப்பு பண்ணும் போதே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும். சந்தோஷ் வாழ்க்கை, நம்ம குடும்ப மானம், இதெல்லாம் மனசுல வச்சு. 2வது கேஸ், என் குழந்தைய கடத்தி நீ கொலை பண்ண பார்த்தது. 3வது, போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எங்க வீட்டை ஜப்தி பண்ண பார்த்தது. இன்னும் நீ பண்ண ஃப்ராட் தனம் எல்லாம் நிறையவே இருக்கு. ஆனா இந்த 3 கேஸ் போதும், நீ ஆயுள் முழுக்க ஜெயில இருக்க. அபி, கோர்ட்ல இருந்து ஜெயிச்சு வந்து இல்ல, நான் ஜெயில இருந்து வெளியே வந்து உன் குடும்பத்தையும் உன் குழந்தையும் சின்ன பின்னமாக்க போறத நீ பார்க்க தாண்டி போற. உன்னால முடிஞ்சதை பாரு. சஞ்சீவ், வா போலாம். போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போ. உன்னோட கவுண்டிங்க காட்டினல, என்னோட கவுண்டிங்க நான் காட்டுறேன். நீ இங்க இருந்து கிளம்பி வெளியே போன 10வது நிமிஷத்துல உனக்கு ஒரு போன் வரும். அப்ப தெரியும் நான் ஜெயில காலத்துக்கு இருக்க போறேனா இல்ல உன் சஞ்சீவ் இருக்க போறானான்னு. அபி, கோவப்படாத. இவெல்லாம் செத்த பாம்பு. கோபத்துல தான் இயலாமையில எதோ சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காது. ஸ்ரீஜா, நீ நினைக்கிறது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் இப்போ சொல்றேன், நான், சஞ்சீவ், எங்க பாப்பா 3 பேரும் சந்தோஷமா 100 வருஷம் ஒன்னா வாழத்தான் போறோம். அத நீங்க இல்ல யாராலையும் தடுக்கவே முடியாது.
அதையும் பார்த்துடலாமே. அபி, ஆல் தி பெஸ்ட். நான் இன்னும் 10 நிமிஷத்துல உன்னோட வாழ்க்கையவே தலைகீழா ஆக்க போறேன். அதை யாராலையுமே தடுக்கவே முடியாது. பார்க்கலாம். வா வா அபி. சஞ்சீவ். கண்டிப்பா நீங்க அதுக்காக எல்லாம் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க சார். இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க சார், அந்த விஷயம் என்ன? சொல்லுங்க. அபி, ஒரு விஷயமும் இல்ல. தேவையில்லாம என்ன ப்ளேம் பண்ணாத. அப்புறம் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. இல்லனா நீ என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும். ஹம், என்ன சார் மிரட்டுறீங்களா? ஆமா, மிரட்டுறதா கூட வச்சுக்க அபி. சார், நீங்க இதுவரைக்கும் பார்த்த அபி இப்போ நான் கிடையாது. சஞ்சீவுக்காக அந்த யமனியை எரிச்சு ஜெயிச்சு வந்தவனா. என்ன மிரட்டினா அப்புறம் உங்களுக்கு தான் பிடிச்சு. என்ன அபி, என்கிட்டே பணத்தை கடனை வாங்கி இப்ப என்கிட்டே எதிர்த்து பேசுறியா? விடிஞ்சா உன் சஞ்சீவ் ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். மைண்ட் இட், ஓகே? அந்த சீன் எல்லாம் இனிமே இல்ல சார். என்ன அபி, பேச்சுல ரொம்ப திமிரு தெரியுது. எனக்கு எப்பவுமே திமிரு, அகங்காரம், ஆணவம் எல்லாம் துளி கூட கிடையாது. எனக்கு தர்மம், நியாயம், அறம், ஆண்டவன் இவங்க துணையோட நான் எப்பவுமே நம்பிக்கையா பேசுறவ சார். காலம் உங்களை ருத்ரா கூட சேர்த்திருக்கலாம், ஏன் ஸ்ரீஜா கூட சேர்த்திருக்கலாம். ஒருவேளை நீங்க 3 பேரும் சேர்ந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுத்திருக்கலாம். அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என்ன அபி, ஏதோ சொல்லிட்டு இருக்க? வர்மா சார், நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க பேசும்போது நான் கேட்டேன்ல. இப்போ நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா கூட இந்த அபிய உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்க பேச்ச கேக்காட்டி சஞ்சீவ விடிஞ்சா ஜெயில போட்டுருவேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ சொல்றேன். நாம போட்ட அக்ரிமெண்ட் கேன்சல். அபி, நீ என்கிட்ட கடன் வாங்கியிருக்க. நீ நினைச்ச உடனே எல்லாம் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாது. நீயும் சஞ்சீவும் என் கம்பெனில காலத்துக்கு அடிமையா வேலை செஞ்சுதான் ஆகணும். இல்லனா என்ன நடக்கும் தெரியுமா? சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். நீங்க சொல்றத சொல்லிட்டீங்க சார். அபியோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டுருங்க. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள சஞ்சீவ் கட்ட வேண்டிய மீதி 5 கோடி பணம் உங்க வீட்டு வாசல் தேடி வரும். கடனை கட்டிட்டா சஞ்சீவ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னால பணத்தை ரெடி பண்ண முடியலனா? முடியாதுங்கிறது இந்த அபியோட அகராதிலே கிடையாது. ஓ, ஏன் அபி, வர்மாவை பொலன்னு பொழந்துட்ட போல. ஆமா, உன்னை கொல்ல பார்த்தா சும்மா விட்டுருவேனா? அந்த மனுஷன் சும்மா இருந்திருக்க மாட்டானே, அவனே ஏதாவது சொல்லிருப்பானே. அவரு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் சஞ்சீவ். ஆனா நான் அவர்கிட்ட வேற ஒன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சொன்ன? அக்ரிமெண்ட்ட கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டியா? அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கலதான். அக்ரிமெண்ட்ட கேன்சல் பண்ணணும்னு சொன்ன உடனே அவரு நீங்க 2 பேருமே என்கிட்ட காலத்துக்கும் அடிமையா வேலை செய்யணும்னு சொன்னாரு. அப்படி வேலை செய்ய முடியாதுன்னா கடனை இன்னைக்கே கட்டிருங்கன்னாரு. அப்படியா சொன்னா அந்த ஆளு? அதுக்கு நீ என்ன சொன்ன? கடன் இருந்தா தானே அவர் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவாரு. சஞ்சீவ், அத்தைக்கு கால் பண்ணு. ஏன்? சொல்றேன்ல, கால் பண்ணு சஞ்சீவ். லைன் போகுது. சஞ்சீவ். சொல்லு சஞ்சீவ். அத்தை, நான் அபி பேசுறேன். சொல்லு அபி. இல்லத்த, ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். அத்தை, நீங்க சஞ்சீவ் கடனை அடைக்க உங்க அப்பா கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு வந்தீங்கல்ல? ஆமா. நீங்க பணம் கொண்டு வர விஷயம் யார் யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அத்தை? ஏமா கேக்குற?
இல்லத்த, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சொல்லுங்களேன். நான் சந்தோஷ் கிட்ட மட்டும்தாம்மா சொன்னேன். அதுவும் கோல்டா எடுத்துட்டு வந்தா அந்த வர்மா கம்பெனிக்காரங்க வாங்கிப்பாங்களான்னு கேக்கதான் போன் பண்ணேன். அத்தை, அதுக்கு சந்தோஷ் என்ன சொன்னாரு? சந்தோஷ் வர்மா கம்பெனில கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னான். என் தம்பி சஞ்சீவ் உங்க கம்பெனில 10 crores கடன் வாங்கியிருக்காரு. ஆமா, நாங்க அந்த கடனை ரீபே பண்ணலாம்னு இருக்கோம். ஆனா எங்க கிட்ட 10 கோடிக்கு கேஷும் கோல்டும் ரெண்டுமே கலந்து இருக்கு. நீங்க கோல்டு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? கோல்டு 24 கேரக்டா இருந்தா கண்டிப்பா எடுத்துக்குவோம் சார். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க எப்ப சார் வந்து லோனை ரீபே பண்ண போறீங்க? எங்க அம்மா ஊர்ல இருந்து பணத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி நாளைக்கு வந்து உங்க பணத்தை நாங்க கட்டிடுவோம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. அபி, சரிங்க அத்தை, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் அத்தை. அப்புறம் அபி, அத்தை சொல்லுங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். அது உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. ஆனா என் மனசு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. நமக்கு கடவுள் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா நம்ம மனசு வழியாதான் சொல்லுவாரு. அத தோணலா கொடுத்துருவாரு. அத மதிக்காம இருந்தாதான் கஷ்டம். அதனால உங்களுக்கு தோன்றத நீங்க தைரியமா சொல்லுங்க அத்தை. இல்லம்மா, ஊர்ல இருந்து எங்க மாமா போன் பண்ணாரு. கோவில்ல கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்களாம். ஓ, ஐயா ரொம்ப கவலையா இருக்காருன்னு சொன்னாரு. நானும் ஏன்னு கேட்டேன். அப்பதான் அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி திருட்டு போன அந்த மாணிக்கக்கல்ல நினைச்சுதான் ஐயா இப்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கோவில் கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் மும்மரமா நடந்தாலும் அந்த திருட்டு போன மாணிக்கக்கல்ல தான் நடராஜர் கிரீடத்துல பதிச்சு அதைத்தான் கும்பாபிஷேகத்தப்ப மூலவருக்கு சாத்தணும். ஆனா அது எப்படி நடக்க போகுதுன்னு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குமா. இத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அபி. உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆமா மேடம், வர்மா இப்போ சஞ்சீவ் கட்ட வேண்டிய 5 கோடி பேலன்ஸ் பணத்தை இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள கட்டுறேன்னு வர்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன அபி, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள 5 கோடியை எப்படி நீங்க ரெடி பண்ணுவீங்க? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு மேடம். அந்த பிளானுக்கு உங்க ஹெல்ப் எனக்கு வேணும். அதான் உங்களை நான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னோட ஹெல்ப்பா? நான் என்ன பண்ணணும்? நீங்க சூப்பர் பிளான் அபி. உங்களுக்கு போலீஸ் மூளை. எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நீ சஞ்சீவுக்கு ஒண்ணுன்னா என்னோட மூளை பல வழியில யோசிக்கும். நான் கேட்ட ஹெல்ப்ப நீங்க எனக்கு பண்ணணும். இது ஹெல்ப் இல்ல அபி, இட்ஸ் மை டியூட்டி. நான் கண்டிப்பா பண்றேன். ஜான்சி மேடம், ஸ்ரீஜா நாளைக்கு ஜாமீன்ல வர என்ன வேணாலும் பிளான் பண்ணுவா. அவ என்ன பண்ணாலும் அவ பிளான் எல்லாம் தோத்து போகணும். ஸ்ரீஜா ஜாமீன்ல வெளியே வராம நீங்க தான் மேடம் தடுக்கணும். அதுக்கான வேலையெல்லாம் நான் எப்போ பண்ணிட்டேன் அபி. போலீஸ கொலை பண்ண பார்த்தவளுக்கு எந்த கோர்ட்டும் ஜாமீன் கொடுக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீஜாவுக்கே தெரியாம அவ லைஃப் லாங் ஜெயிலே இருக்க என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் நான் பண்ணிட்டேன். நாளைக்கு அவளோட கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது நான் கோர்ட்ல ஆஜராகி ஸ்ரீஜா ஜெயில இருக்கும்போது அவ யார் யார்கிட்ட எல்லாம் போன்ல பேசினாலோ அந்த ஆடியோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போறேன். அது ஒண்ணு போதும் ஸ்ரீஜா லைஃப் லாங் ஜெயில இருக்கிறதுக்கு. அபி, ஸ்ரீஜா இப்ப கூட ஜெயில இருந்துகிட்டு யார்கிட்டயும் பேசிருக்கா. அவ என்ன பேசினான்னு கேப்போம். ருத்ரா, நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டீங்களா? நான் செஞ்சுட்டேன் ஸ்ரீஜா. ஜான்சிக்கு கமிஷனர் மூலமா டிரான்ஸ்பர் ஆர்டர். மேடம், எனக்கு உதவ போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு மேடம்.
அபி, ஒரு போலீஸ்காரிக்கு டிரான்ஸ்பர்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இவ என்ன மாத்தாட்டியும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன டிரான்ஸ்பர் பண்ணதான் செய்வாங்க. எனக்கு இப்ப இருக்க அப்செட் எல்லாம் நான் நாளைக்கு திருநெல்வேலியில ஜாயின் பண்ண போறதுனால ஸ்ரீஜா கேஸ் நடக்கும்போது என்னால கோர்ட்டுக்கு வர முடியாது. நான் கோர்ட்டுக்கு வராட்டி ஸ்ரீஜா ஜாமீன் வாங்கி ஈஸியா வெளியில வந்துருவா. மேடம், அத நான் நடக்க விட மாட்டேன். ஸ்ரீஜாக்கு ஜாமீன் கிடைச்சாலும் கேஸ்ல இருந்து விடுதலை ஆகாம நான் பாத்துக்கிறேன். ஓகே அபி, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் இங்க இருக்க முடியும். இங்க இருந்து நான் போறதுக்குள்ள உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சஞ்சீவ் ஜெயிலுக்கு போகாம தடுத்துட்டு போறேன். அது போதும் மேடம். இன்னையோட அந்த ஸ்ரீஜா, வர்மா, ருத்ரா ஆட்டத்துக்கெல்லாம் என்ன தங்கம், முடிச்சிட்டீங்களா? நாம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம். அந்த வர்மா பணத்தை அவன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம தாத்தா பாட்டி கூட இருக்க போறோம். அபி, நிஜமா தான் சொல்றியா? நம்ம வீட்டுக்கு போறோமா? ஆமா சஞ்சீவ், நம்ம கஷ்டம் எல்லாம் இதோட போதும். நம்ம பாப்பா நம்ம வீட்ல தான் வளரணும். அந்த ஸ்ரீஜா கேஸ் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ சொல்றத கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு அபி. இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி? நீ சந்தோஷப்பட இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சஞ்சீவ். என்ன விஷயம் அபி? அத சொல்ல. எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா எப்படி? அத பத்தி நான் காலையில சொல்றேன். காலையில வரைக்குமா? அது வரைக்கும்லாம் என்னால தாங்க முடியாது அபி. இப்பவே சொல்லு. முடியாது சஞ்சீவ். ப்ளீஸ் அபி, சொல்ல. முடியாதுன்னா முடியாது. நான் காலையில சொல்றேன். சரி, ஓகே. ஏய், முடிக்க சொல்லிட்டாங்கடா. பொருள் இருக்குல்ல? ரெடியா இருக்குண்ணா. அடைச்சி உள்ள வை. யாராவது பாத்திர போறாங்க. சஞ்சீவ், நமக்கு ஹெல்ப் பண்ண ஜான்சி மேடத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே ஸ்ரீஜா அவங்கள திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டா. என்ன சொல்ற அபி? ஆமா சஞ்சீவ், நாளைக்கு ஜான்சி மேடம் இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ணணுமா. அப்ப ஜான்சி மேடம் கோர்ட்டுக்கு வர மாட்டாங்களா? அவங்க வர முடியாதா? முடியாது சஞ்சீவ். ஸ்ரீஜா அடங்காம திமிர் எடுத்து ஆடுறாள். அந்த ஸ்ரீஜா நம்ம கிட்ட தோக்க போறாள். அதான் அவளால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கட்டும். அவ ஆடதான் செய்வா சஞ்சீவ். ஜான்சி மேடத்தை டிரான்ஸ்பர் பண்ணது மட்டும் இல்லாம நம்மளையும் கூட ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருப்பா. இந்த நேரத்துல நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏய், அபி வந்ததும் டைம் பார்த்து முடிச்சிடலாம். ரெடியாடுறா? ஓகேண்ணா. சஞ்சீவ், ஜான்சி மேடம் ரொம்ப நல்லவங்க. அவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பாப்பா நம்ம கூட இருக்கிறதுக்கு காரணமே ஜான்சி மேடம் தான். நாம அவங்கள சிறப்பா வழி அனுப்பணும். ஆமா, வா கிளம்பலாம். சஞ்சீவ், என்ன? எனக்கு உன் கையால பொட்டு வச்சு விடுறியா? சரி வா. ஆட்டோ. டிரைவர், கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். எங்க சார் போகணும்? அபி வர்மா வீட்டுக்கு போறாளா இல்ல அந்த கம்பெனிக்கு போறாளான்னு தெரியலையே. சார் எங்க போகணும்? நீங்க நேரா போங்களேன், நான் சொல்றேன். மேடம், சொல்லுங்கண்ணா. நான் ஒன்னு கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தப்பா நினைச்சுக்க மாட்டேன், கேளுங்க. இல்ல, உங்க பேக்ல என்ன மேடம் வச்சிருக்கீங்க? பணமா? எதுக்கு கேக்குறீங்க? சொல்லுங்க மேடம், சொல்றேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஏன் கேக்குறீங்கங்கிற காரணத்தை சொல்லுங்க. இல்ல மேடம், பைக்ல 2 பேரு யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரியுது.
அதான் உங்க பேக்ல இருக்க பணத்தை யாரோ திருட வராங்களோன்னு தோணுது. அதான் மேடம் கேட்டேன். பைக்ல ஹெல்மெட் போட்டுட்டு வர அந்த 2 பேரை சொல்றீங்களா? ஆமா மேடம். அவங்க நம்மள தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? அவங்க 2 பேரையும் நீங்க என் ஆட்டோல ஏறும்போதே நான் பார்த்தேன் மேடம். அதை வச்சுதான் நான் சொல்றேன் மேடம். மேடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்தா என்ன பண்றது மேடம்? அத நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் வேகமா நான் சொன்ன இடத்துக்கு போங்க. சரிங்க மேடம். போ சீக்கிரம் போன. அபி உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். நீ ஏன் இங்க வந்த சஞ்சீவ்? அபி அந்த ஸ்டேஜ் ஆளுங்க பணத்தெல்லாம் அடிச்சு புடிங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சஞ்சீவ் இரு, போகாத. ஏய், என்ன அபி பேசுற? பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சண்டை போட்டு பணத்தை வாங்கலான்னு போனா இருன்னு இருக்க. எனக்கு ஏதாவது ஆயிடுன்னு பயப்படுறியா? என்ன விடு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வரேன். சஞ்சீவ் போகாத, இரு. அபி பணத்தை எடுத்துட்டு போறாங்க. அபி இருன்னு இருக்க. இங்க பாரு அபி, பணம் போச்சுன்னா திரும்ப வராது. நீ என்ன விடு, நான் போய் பணத்தை மீட்டு கொண்டு வரேன். சஞ்சீவ் வேண்டாம். நம்ம பணம் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. பணம் போகாதா? எப்படி சொல்ற? அங்க பாரு. தனியா போற பொண்ணு கிட்ட திருடுறீங்களா? மாட்டீங்கடா. இன்னைக்கு உங்களை லாடம் கட்டிடுறேன் பாருங்க. கான்ஸ்டபிள்ஸ் மேடம், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஜான்சி மேடம் எப்படி திடீர்னு வந்தாங்க? அபி சொல்லு அபி. அத நான் சொல்றேன். என்ன சஞ்சீவ், நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கா? ஆமா மேடம், அபி கிட்ட போனும் இல்ல, இன்ஃபார்மும் பண்ண முடியாது. ஆனா எப்படி நீங்க இங்க நடக்கிறதெல்லாம் திடீர்னு நடந்திருந்துச்சுன்னா என்னால வந்திருக்க முடியாது. இதையே முன்னாடியே பிளான் பண்றதா இருந்தா? இல்ல புரியல மேடம். ஸ்ரீஜா அவ ஆளுங்களை விட்டு அபி கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியும் அடிக்க ட்ரை பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் ஸ்ரீஜா போட்ட பிளான முறியடிக்கிறதுக்காகவே நான் போட்ட பிளான் தான் இது. சூப்பர் மேடம். என்ன பாராட்டாதீங்க சஞ்சீவ். நீங்க பாராட்டணும்னா அபிய தான் பாராட்டணும். ஏன்னா வெறும் ஆக்ஷன் மட்டும் தான் என்னோடது, டைரக்ஷன் எல்லாமே அபியோடது. இது ஆபரேஷன்ஸ் ஆஃப் அபிராமி. சஞ்சீவ், நான் தான் சொன்னேனே, ஸ்ரீஜா யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு ஒரு அடி முன்னால இருக்கணும்னு. அப்பதான் இந்த ஆட்டத்துல நம்ம ஜெயிக்க முடியும். இந்த அபிராமி ஆட்டமே வேற. எனக்கும் ஸ்ரீஜாக்கும் நடக்கிற போர்ல நான் ஜெயிப்பேன். அத நீ பாப்ப சஞ்சீவ். கண்டிப்பா நீ ஜெயிப்ப அபி. உன்னை யாரால ஜெயிக்க முடியும்? அந்த ஸ்ரீஜாவை அடக்கிறதுக்கு நீங்க போட்ட பிளான் இப்ப வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு. இனிமேலும் சரியா போகணும். நாம கும்பிடுற அந்த கடவுள் எப்போ நமக்கு துணையா இருக்கும் மேடம். இனிமே எல்லாம் சரியா போகும். இனிமேதான் சரியா போகுமா? அப்ப பிளான் இன்னும் முடியலையா? முடியல சஞ்சீவ், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அபி அந்த பிளான் என்னன்னு கொஞ்சம் கிளியரா தான் சொல்ல. சஞ்சீவ், அதெல்லாம் வாயால சொல்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? நீ என்ன நேர்ல வந்து பாரு, அதுதான் சுவாரஸ்யம்.
கரெக்டா சொன்னீங்க அபி. சஞ்சீவ், ஆபரேஷன் ஆஃப் அபிராமி எப்படி இருக்கும்னு நீங்க நேர்ல பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. சரி, நான் வரேன் அபி. சஞ்சீவ், வா போலாம். பணத்தை எடுத்துக்கோ. சரி, ஓகே. வா. நீங்க சொல்றீங்களா இல்ல நானே சொல்லட்டுமா? வர்மா சார், நான் ஏன் தெரியுமா உங்களை போலீஸுக்கு ஃபோன் பண்ண வேணாம்னு கெஞ்சினேன். ஏன்னா நான் ஆல்ரெடி போலீஸ வர சொல்லிட்டேன். அபி, என்ன நடக்குது? அதான் சொன்னனே சஞ்சீவ், இது யுத்தத்தோட உச்ச கட்டம். நம்மள அழிக்க நினைக்கிறவங்கள நாம களை எடுக்கிற சதுரங்க ஆட்டம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் சஞ்சீவ். நடக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணு. ஓகே? நீங்களே சொல்லுங்க மேடம். சரி, நானே சொல்றேன். மிஸ்டர் வர்மா, நான் வந்திருக்கிறது எதுக்குன்னு தெரியுமா? உங்க வீட ரைட் பண்றதுக்கு. வாட்? என் வீட்ல ரைடு பண்ண போறீங்களா? எஸ், அதான் ஐடி ஆபீசர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன விளையாடுறீங்களா? நான் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர் தெரியுமா? தெரிஞ்சதுனால தானே சார் ரைட் பண்ணவே வந்திருக்கோம். என்ன மேடம், அபி கூட கூட்டு சேர்ந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க அபிக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட வாங்கின கடனுக்கு 5 கோடி கள்ள நோட்டு கொடுத்து என்னை ஏமாத்த பார்த்திருக்கா. அபி கொண்டு வந்த கள்ள நோட்டெல்லாம் இதோ இங்க இருக்கு. அது உங்க கூட்டாளி ஸ்ரீஜா ஏற்கனவே பண்ணிட்டா. நாளைக்கு மார்னிங் திருநெல்வேலியில டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். இன்னைக்குதான் சார் இந்த ஜோன்ல எனக்கு லாஸ்ட் டியூட்டி. சோ உங்களால என்ன எதுவும். சஞ்சீவ், இனிமேதான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. உட்காருங்க வர்மா சார். எவ்வளவு நேரம் தான் நின்னுகிட்டே இருப்பீங்க? கொஞ்சம் உட்கார்ந்துகிட்டு தான் ஷிட் சொல்லுங்களேன். மேடம், நீங்க யாரு வீட்ல வந்து என்ன பிரச்சனை பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அப்படியா சார்? அபி, அட்ரஸ் எதுவும் மாத்தி வந்துட்டனா? இது வர்மா வீடு தானே? 200% இது வர்மா சார் வீடுதான் மேடம். நீங்க சரியாதான் வந்திருக்கீங்க மேடம். சார், கேட்டுக்கிட்டீங்களா? நான் கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். இத பாருங்க மேடம், என் வீட்ல ரைடு பண்றது வேஸ்ட். உங்களுக்கு இங்க எதுவுமே கிடைக்க போறது இல்ல. அதையும் பார்க்கலாம் சார். அபி, இதோட பின்வழிகள் தெரியாம நீ பண்ணிட்டு இருக்க. பிரச்சனையை நீ தான் ஃபேஸ் பண்ண போற. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். எதையாவது பண்ணி தான் தீர்வேன். யோ, நான் இருக்கும்போதே என் பொண்டாட்டி ஏதோ பண்ணிருப்பியா? பண்ணியா பாப்போம். சஞ்சீவ், இல்ல பாரு, இரு, கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். இதுக்குதான் நீ வர வேணா அங்கேயே இருன்னு சொன்னேன். வர்மா சார், நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க கதை கேக்குற மூட்ல இல்லனாலும் நான் சொல்ற மூட்ல இருக்கேன் சார். சின்ன கதை தான், உடனே முடிச்சிடுறேன், கேளுங்க. ஆமா சார், கேளுங்க. அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சார், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவரு ரொம்ப நல்லவராம். ஊர் மக்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருந்தாராம். அப்புறம் முக்கியமா அவரு சிவன் பக்தி கொண்டவராம். பயங்கரமான சிவபக்தர். தாத்தா கிட்ட இருந்து மாணிக்க கல்ல திருடி அத்தையும் தாத்தாவையும் ஒண்ணு சேர விடாம பண்ணதுக்கு
காரணமே இவன்தான். அதுக்கு ஆதாரம் அவன் கையில இருக்கு. மாணிக்க கல்ல திருடும் போது இவர் சுண்டு விரல் கட்டாயிடுச்சு. என்னெல்லாம் பண்ணிருக்க நீ? வர்மா சார், நான் உங்ககிட்ட இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் டைம் சொன்னது உங்க கடன் அடைக்க இல்ல, உங்க கதைய முடிக்க. கரெக்டா நான் முடிச்சிட்டேன். நான் உங்ககிட்ட கொடுத்த கள்ள நோட்டு கூட உங்க நோட்டு தான். புரியலையா வர்மா சார்? எங்க அத்தை பேக்ல வச்ச கள்ள நோட்டு தான் இந்த நோட்டு. வர்மா சார், நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சஞ்சீவ் தாத்தா கிட்ட இருந்து திருடின மாணிக்க கல்ல நீங்களா கொடுத்துட்டா உங்களுக்கு தண்டனை கம்மி. நான் இப்பவும் சொல்றேன், என் மேல தேவையில்லாம நீ பழிய போடுற. அப்போ மாணிக்க கல் எங்க இருக்குன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. சரி, அத நானே கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்ல மேடம். மாணிக்க கல்ல கண்டுபிடிச்சாச்சு மேடம். அபி, 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பல கோடி மதிப்புள்ள கோவில் நகை திருட்டு நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு எனக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க மட்டும் தான் காரணம். ஜான்சி மேடம், நீங்க எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நாங்க எங்க பாப்பா கூட இவ்ளோ சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அந்த ஸ்ரீஜாவால உங்களுக்கு டிரான்ஸ்பர் எல்லாம் கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மேடம். சரி, ஓகே அபி, நான் வரேன். சஞ்சய், நான் வரேன். மேடம், அடிக்கடி கால் பண்ணுங்க. கண்டிப்பா அபி. தேங்க்யூ சார். மேடம், இது எல்லாமே டேக் ஓவர் ஓகே பண்ணிடுங்க. சஞ்சீவ், நடந்ததெல்லாம் எப்படி இருந்துச்சு? செம்ம அபி, உன்னோட பிரெயினே வேற லெவல். எதுவா இருந்தாலும் நீயே ஹேண்டில் பண்ணிப்ப. உன் கட்ஸ் தான் அபி. சரி, வர்மா கதை முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? ஸ்ரீஜாவா? ஆமா சஞ்சீவ். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன? அத நாளைக்கு காலையில சொல்றேன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு சஞ்சீவ். காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அபி? வீட்லயும் கேட்டேன், இங்கேயும் கேக்குறேன். முடியாது. சந்தோஷ், அத்தை எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க? நீ ஒன்னும் பயப்படாத அபி. அம்மா ஒன்னும் சோகத்துல அப்படி இல்ல. நீ, சஞ்சு, பாப்பா எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர போற ஆனந்தத்துல அவங்க அப்படி இருந்திருக்காங்க. நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேன். ஐயோ, அபி எப்ப வருவான்னு கேட்க மறந்துட்டேனே. எப்போ அபி வரீங்க? இப்பவே வரோம் சந்தோஷ். இப்போவே வா. ஆமா சந்தோஷ், இன்னும் கொஞ்ச நேரத்துல
நான் சஞ்சீவ் பாப்பா எல்லாரும் அங்க வந்துருவோம். சரி சரி, நீங்க வாங்க. சந்தோஷ் போனை வைக்காத. நான் அபி கிட்ட பேசணும் கூட. என்னமா பேசணும்? அபி, சஞ்சீவ், பாப்பா எப்ப வராங்கன்னு தெரியலடா, அத கேக்கணும்டா. அதெல்லாம் நான் கேட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல 3 பேர் நம்ம வீட்டுக்கு வராங்களாம். அப்படியா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? வீடெல்லாம் சுத்தம் இல்லாம இருக்கு. அவங்க ரூம வேற ரெடி பண்ணணும். வந்தவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும், அப்புறம் ஸ்வீட் எல்லாம் பண்ணணும். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. இருற வர. பாத்து போங்கம்மா. அபி, சஞ்சீவ், பாப்பா எல்லாம் வர சந்தோஷத்துல அம்மாவுக்கு நிதானமே இல்ல. சரி சஞ்சீவ், நம்ம கிளம்பலாமா? வீட்டுக்கு வந்து வாழ வழி தெரியாம போக இடம் இல்லாம நின்னப்போ நீங்க தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எங்களுக்கு உதவி பண்ணீங்க. நாங்க தங்கறதுக்கும் வீடு கொடுத்தீங்க. இத்தனை நாள் எங்களுக்கு அடையாளம் கொடுத்து ஒரு அப்பா இடத்துல இருந்து எங்களை பாத்துக்கிட்டீங்க. நீங்க எங்களுக்கு பண்ண உதவிக்கெல்லாம் ஒரு வார்த்தையில நன்றி சொல்லிட முடியாது. இருந்தாலும் ரொம்ப நன்றிப்பா. என்னம்மா இது, அப்பான்னு சொல்லிட்டு நன்றி எல்லாம் சொல்ற? எந்த பொண்ணாவது அப்பாவுக்கு நன்றி சொல்வாளா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. எனக்கு நீங்க 2 பேரும் குடும்பத்தோட போய் சேர்றதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் எந்த குறையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நிச்சயமா இருப்பீங்க, அதுவே எனக்கு போதும். மல்லிகா அக்கா, நீங்களும் ரேணுகா அக்காவும் உண்மையாவே எனக்கு அக்கா தான். என் அக்கா இப்போ என் கூட இருந்திருந்தா அவ எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பாளோ அதெல்லாம் நீங்க எனக்கு செஞ்சீங்க. பொங்க அரிசி இல்லாத காலத்துல கூட நீங்க தான் எங்களுக்கு எங்க பசி அறிஞ்சு நாங்க கேட்காமலே சாப்பாடு போட்டு எங்க பசி ஆத்துனீங்க. நாங்க எங்க உறவெல்லாம் விட்டு வந்து கஷ்டப்பட்ட நேரத்துல நீங்க தான் உறவா உறுதுணையா இருந்தீங்க. என் புள்ள உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏ அபி, என்ன நீ சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? அழாத. இப்ப எங்க போற? உன் வீட்டுக்கு தானே? உன் வீடு பக்கத்துல தானே இருக்கு. நேரம் கிடைக்கும் போது எங்களை வந்து பாக்க போற, நாங்களும் உங்களை வந்து பாக்க போறோம். அவ்வளவுதானே. இதுக்கு போய் கண் கலங்கிட்டு அழாத அபி. நீ அழுவுறத பார்த்தா எனக்கும் அழுகையா வருது. நான் அழலக்கா. அபி, நேரம் ஓடிக்கிட்டே இருக்குமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புங்க. அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த வீடு ரொம்ப ராசியான வீடுதான்ப்பா. மேடம், நீங்க ஜெயில இருந்து வந்த விஷயம் உங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க உங்க வீட்ல போய் திடீர்னு என்ட்ரி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். உங்க வீட்ல இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாருக்குமே அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். அப்படியே அவங்க எல்லாருமே நடுநடுங்கி போயிடுவாங்க. மேடம் வாங்க மேடம்.
வக்கீல் சார், ம்? பாம்ப பார்த்தா படைய நடுங்குன்னு சொல்லுவாங்க. நான் பாம்பு. என்ன பார்த்து என் குடும்பம் நடுங்காட்டி அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? கரெக்ட் மேடம். எனக்கு என் குடும்பத்தை பயமுறுத்துறது பெருசு இல்ல, அந்த அபிய பயமுறுத்தணும். அபிக்கு அவ குழந்தை, குடும்பம், சொத்து எல்லாம் கிடைச்சிருக்கலாம். ஆனா அது எது கூடவுமே நான் அவளை வாழ விட மாட்டேன். ஜெயில இருந்து வந்தனா எப்போ என்ன பண்ணுவேனே தெரியாம அந்த அபி டென்ஷன்லயே சாகணும். நான் சாகடிப்பேன். இனிமேதான் இந்த ஸ்ரீஜாவோட ஆட்டமே அடுத்த லெவலுக்கு போக போகுது. நீங்க பண்ணுங்க மேடம், வெற்றி உங்களுக்கு தான். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த அபிய நான் ஜெயிக்க தான் போறேன். என் மேல கேஸ் ஆகாம பாத்துக்க வேண்டியது உங்க வேலை. ஓகே மேடம். ஸ்ரீஜா மேடம் தீர்க்கமா சொல்லிட்டு போறத பார்த்தா இன்னைக்கு அங்க ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது. அண்ணா ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. சந்தோஷ், சஞ்சீவோட வண்டி சத்தம் கேக்குதுடா. அபி, சஞ்சீவ், பாப்பாலாம் வந்துட்டு இருக்காங்க போல. வா, உடனே போலாம். ஏய் இல்லடி, இங்க எதுக்குடி வந்த? ஒழுங்கா போயிடு. என்னடி முறைக்கிற? எங்க சொத்தை முடக்க இவ்வளவு நாளா நீ ஆடின ஆட்டம் எல்லாம் இனிமே உன்னால ஆட முடியாது. அபி பாப்பா கிடைச்சிட்டா. இனி அவதான் இந்த குடும்பத்தோட சொத்து எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. இனி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒழுங்கா போயிடு. ஜெயில எங்க அப்பா வந்து உன்னை பார்த்தப்போ அவரை பேரை சொல்லி கூப்பிட்டல, அவரை அவமானப்படுத்தினல, அதுக்கான தண்டனை தாண்டி இது. அபிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு